அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அபியான் நியூ யூடியூபர், பிரபல யூடியூபர் சமீபத்தில் மோடி அவர்களிடம் யூடியூபர்களுக்கெல்லாம் பரிசு வழங்கப்பட்ட போது அவருக்கும் ஒரு சிறந்த யூடியூபர் பரிசு வழங்கப்பட்டது. அவர் கடந்த 4 நாட்களுக்கு முன்னாடி இந்த பிளானட்டில், இந்த உலகத்தில் நீங்கள் அழிக்க விரும்பக்கூடியவை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருந்தார். அதற்கு பலரும் பல பதில்களை போட்டிருந்தாங்க. அரசியல்வாதிகளை ஒழிக்கணும், மதங்களை ஒழிக்கணும், ஜாதிகளை ஒழிக்கணும், பெண்ணுரிமையை ஒழிக்கணும், கம்யூனிசத்தை ஒழிக்கணும், இந்த மாதிரி பலரும் பல கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அதில் முக்கியமாக ஒருத்தர் கீர்த்தன் உபாதை அப்படிங்கிற ஒரு டாக்டர், உடுப்பியை சேர்ந்த ஒரு மருத்துவர், முஸ்லீம் சமுதாயத்தை ஒழிக்கணும் அப்படின்னு போட்டிருந்தார். கண்டிப்பாக அவர் போட்ட கமெண்ட் பெரிய வைரல் ஆகி அது காவல்துறையால் சில நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. அந்த போட்ட நபரே அந்த ட்விட்டர் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிவிட்டு, டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு, அந்த ட்விட்டை டெலீட் பண்ணிவிட்டு போயிருக்காரு. அவருடைய பேரில் பார்த்தீங்கன்னாலே அவர் கீர்த்தன் உபாதை அப்படிங்கிற ஒரு நபர். அவருடைய பேரே அவர் எந்த சமூகத்தை சார்ந்தவர், எந்த ஜாதியை மனிதர்களிடையே ஒரு உயர்ந்த இடத்தை பிடித்தவர்கள் அல்லது கடவுளுடைய தலையிலிருந்து பிறந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர். அவருடைய பேரே அந்த ஜாதியை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கு. அவர் அந்த ஜாதியை சேர்ந்தவராக இருக்கிற போது இந்த மாதிரி சிந்தனை அவருக்கு வருவது ஒரு பெரிய ஆச்சரியத்தில் இல்லை. ஏன்னா மக்களை தரம் பிரித்து அவர்களை தாழ்த்தி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வர்ணத்தை கொடுத்து அந்த சித்தாந்தத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது வருவது, இந்த மாதிரி சிந்தனை வருவது ஒரு பெரிய ஆச்சரியத்தை தரலைனாலும் அவர் படித்த படிப்பு இருக்குல்ல, மருத்துவர் என்கிற படிப்பு, அவர் படித்த பிறகு மருத்துவர்களாக படிக்கிறவங்க ஹிப்போக்ரட்டிக் ஓத் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை அல்லது ஒரு பிளெட்ஜ் கொடுக்கணும். பிளெட்ஜுங்கிறது வந்துக்கிட்ட அவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி. அவர்களுடைய பொறுப்பு என்ன, அவர்கள் பேஷண்ட் கிட்ட எப்படி நடந்துக்குவாங்க, இந்த சமுதாயத்தில் எப்படி நடந்துக்குவாங்க, எல்லாத்தையும் சமமாக நடத்துறது, தன்னால் இயன்ற அளவுக்கு மக்களுடைய உயிர்களை காப்பாற்றுவதற்காக அவர்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிற ஒரு ஓத்தில் அவர் வரக்கூடிய வாசகம் என்னன்னா, ஐ வில் ரிமெம்பர் தட் ஐ வில் ரிமைன் அ மெம்பர் ஆஃப் அ சொசைட்டி. நான் ஒரு சமுதாயத்துடைய உறுப்பினராக இருப்பேன். எனக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகளை உணர்ந்து இந்த மனித சமுதாயத்திற்கு பயனளிக்கக்கூடியவனாக இருப்பேன். வாக்குறுதியை எடுத்துக்கணும். அந்த வாக்குறுதிக்கு எதிராக இவர் செயல்பட்டு இருக்கார். உண்மையாக சொல்ல போனால் ஒரு மருத்துவராக இருந்து கொண்டு அவர் இருக்கக்கூடிய உடுப்பி பகுதி அதிகமான முஸ்லிம்கள் வாழக்கூடிய, மங்களூர், உடுப்பி அந்த பகுதி முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பகுதி. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் இது போன்ற ஒரு விஷயத்தை சொல்றாருன்னா அவருடைய மூளையிலே, அவருடைய சிந்தனையில எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக இது போன்ற ஒரு சிந்தனைகள் அகற்றப்பட வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இவருக்கு எதிராக போலீஸ், காவல்துறை நடவடிக்கை எடுத்திருப்பதாக எஸ்பி உடுப்பியை சார்ந்த சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்காரு. இது போன்ற சம்பவங்கள் சமுதாயத்தில் எந்த அளவுக்கு முஸ்லிம்கள் மத்தியில், ஒரு முஸ்லிம்களை பார்த்தாலே ஒரு இஸ்லாமோபியா, முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு விஷம பிரச்சாரம் எந்த அளவுக்கு ஊடுருவி இருக்கு. அவர் போட்ட அந்த ட்வீட்டுக்கு 1600க்கும் அதிகமான மக்கள் லைக் செய்திருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் நம்மளுடைய பொறுப்பு என்ன? இஸ்லாத்தை பொறுத்து அவர் அழிக்க நினைக்கக்கூடிய இஸ்லாம், முஸ்லீம் சமுதாயம், குரானில் வரக்கூடிய வசனம், யார் ஒரு மனிதரை வாழ வைக்கிறார், உலக மக்கள் அனைவரையும் வாழ வைத்தவர் போல அவர். இது நம்முடைய கொள்கை. நாம் யாரையும் அழிப்பதற்காக இல்லை. இஸ்லாம் எங்கேயும் வன்முறையோ அல்லது மற்றவர்களை அழிக்க தூண்டவில்லை என்பதுதான் இந்த செய்தியின் மூலம் நாம் சொல்லக்கூடிய விஷயம். இது போன்ற மருத்துவர்கள் என்ற போர்வையில் முஸ்லிம் சமுதாயத்தை அழிக்க நினைப்பவர்கள், அவர்கள் தங்களுடைய ப்ரொஃபஷனை, அவர்களுடைய பொறுப்பை உணராமல் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களே தவிர இஸ்லாத்திற்கும் இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது என்பதுதான் இதிலிருந்து நிதர்சனமாக கிடைக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. இது போன்ற மக்கள் இடக்கூடிய இந்த போன்ற செய்திகள் முஸ்லிம் சமுதாயத்தை பாதிக்கவில்லை என்றாலும் பொதுவான மக்கள் மத்தியில் இது போன்ற விழிப்புணர்வுகள் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இது பற்றியான ஒரு விழிப்புணர்வு வீடியோ போடுறோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.